தூக்கம் வர என்பது அதை நான் சொஃபிஸ்டிகேட்டாக மாறிக்கிறேன். என் வாழ்க்கையை மாற்றிக்கிறேன். இங்கே வாழ்க்கையை மாற்றிக்கிட்டாலே போச்சு. நான் இன்றைக்கும் ரோட்டில் டிக்கெட் வாங்கி கொடுத்தா டீ குடிப்பேன். எனக்கு 5 ஸ்டார் வாங்கி கொடுத்தா குடிப்பேன். நான் குடிக்க மாட்டேன் சொல்ல மாட்டேன். வாங்கி கொடுக்குற ஆட்களை பொறுத்திருக்கேன். எனக்கு என் தங்கச்சி என் பாசமாக எசத்தை கொடுத்தாலும் குடிப்பேன். ஏன் காரணம் அப்படின்னா நம்பிக்கை தங்கச்சிமா. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை எங்கே இருக்குது? நீ உட்கார சேரில் இருக்குது. நம்பிக்கை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்க பாரு. என் தங்கச்சி நல்ல கேள்வி கேட்பா. நம்பிக்கை. மைக் ஒர்க் ஆகும். நம்பிக்கை. மைக் யார் வச்சா? அண்ணன் வைக்காரு. சாக்கடிக்காது. நம்பிக்கை. கேமரா சூப்பராக பார்க்க முடியும். நம்பிக்கை. நான் வெளியே போனால் கார் இருக்கும். நம்பிக்கை. காரில் பெட்ரோல் இருக்கும். நம்பிக்கை. வீட்டுக்கு போனால் சோறு இருக்கும். நம்பிக்கை. என் பொண்டாட்டி நான் அழகாக பார்த்துப்போம். நம்பிக்கை. என் பிள்ளை வளர்ந்து பெரிய ஆள். நம்பிக்கை. என் பிள்ளை என்னை பார்த்துப்பான். நம்பிக்கை. நான் எங்கே போனால் நல்லா இருப்பேன். நம்பிக்கை. சந்தோஷம் இருக்கும். நம்பிக்கை. நம்பிக்கை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். இந்த நம்பிக்கை நிறைய பேர் கூட சேர்த்துட்டே இருப்போம் பாரு. நான் வீட்டுக்கு போனால் என் தங்கச்சி வீட்டு சோறு போடுவாள். நம்பிக்கை. யாருக்கு நம்பிக்கை இருக்குது? ஏன் நம்பிக்கை உங்கள்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நீ வீட்டுக்கு போனால் அம்மா சோறு செஞ்சுருப்பாங்கடா வாடா கோப்பேனா அப்படின்னு. இப்போ நம்பிக்கை எங்கே போச்சு? அம்மாகிட்ட போச்சு. இப்போ நம்பிக்கை தான் வாழ்க்கை. நாளை என்பதே நம்பிக்கை. அடுத்த வருஷம் என்பது நம்பிக்கை. எல்லாமே நம்பிக்கை தான். என்னடா கடவுள் மாதிரி பேசுகிறேன். நான் இனிமேல் பேசுகிறேன். நானெலாம் கிடையாது. வார்த்தை அழகாக இருந்தாலே வாய் முடக்கம் தங்கச்சுமா. லைஃபோடைய லெசன்ஸை இவ்வளோ சிம்பிளாக பார்க்க முடியும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தது ஒரு பெரிய பெரிய விஷயம் தான். இதை தாண்டி நம்ம கற்றுக்கிற விஷயம், நம்ம பார்க்குற விஷயம், நம்ம உருவாக்குற விஷயம், படிக்கிற விஷயம். நீங்கள் படிக்கிறது இல்லை, படிப்பை உருவாக்குற விஷயமா அப்போ நான் பார்க்குறேன். இதெல்லாம் தாண்டி இப்படி இந்த குழந்தைக்கு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் அந்த குழந்தையோடைய வாழ்க்கை இன்றைக்கி அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு ஒன்று உருவாக்குறீங்க. சமீபத்தில் நிறைய இடங்கள் நான் படிச்சுட்ருக்கேன். நிறைய குழந்தைங்களுடைய பெரிய கனவு, பெரிய ஆசை இந்த ஃப்ளைட்டில் போகிறது அப்படின்ட்டு. இன்றைக்கின்னு இன்னைக்கு சோஷியல் மீடியா பெருசாக இருக்கிறதுனால பார்க்குறேன். பட் எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் 8 வருஷமாக நீங்கள் வருஷம் நிறைய குழந்தைங்கள ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு தான் இருக்கீங்க. பல குழந்தைங்களுடைய மிகப்பெரிய கனவே ஃப்ளைட்டில் போகிறது தான். இன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, அடுத்த நாள் கூட்டிகிட்டு வரீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறீங்களே, இதை பற்றி சொல்லுங்கள். தங்கச்சிமா, எனக்கு இந்த ஆசை அது எனக்கு அது எல்லாத்துக்கும் வேலை பார்க்க போனேன். இருக்கிறவனுக்கு ஒரு வேலை, இல்லாதவனுக்கு 1000 வேலை. மனசறிஞ்சு நீ எந்த வேலையை பார்த்தாலும் ரொம்ப அழகு தங்கச்சிமா. பிச்சை எடுக்கலை, வேலை பார்க்குறேன். பிச்சை எடுத்தால் தப்பு. நான் பிச்சை எடுக்கிறதுக்கு வரலையே, நான் போஜனத்துக்காக கேட்க வரலையே. அந்த போஜனத்துக்கு நான் வேலை பார்த்துருக்கேன். நீங்கள் 100 ரூபா கொடு போதும். நான் தங்கச்சிமா நான் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். வண்டி இருக்குது, நான் விட்டுறேன். எவ்வளோ கேபுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 350 ரூபா. எனக்கு அண்ணாக்கு 200 ரூபா கொடுங்க, 100 ரூபா பெட்ரோல் போடுங்க. தர மாட்டியா என்ன? கண்டிப்பாக தருவேன். 100 ரூபா நான் வாங்கி ஏன்னா மேலே எக்ஸ்ட்ரா பைசா வேணும் தங்கச்சிமா. ட்ராப் பண்ணுறேன். 10 பேருக்கு வண்டி ஓட்டினா போதும் தங்கச்சிமா. 1000 ரூபா தங்கச்சிமா. இப்படி எப்படின்னா யோசிக்கிறீங்க தங்கச்சிமா? வாழ்க்கை இது வரைக்கும் 1 ஹவர் யாரும் பண்ணவே இல்லை. 1 ஹவர் பண்ணியிருக்கோம். இப்போது அந்த வசீகரா